சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க தமிழ் செல்வி கிட்ட இருந்து பணத்தை புடுங்கிட்டு திருடங்க பார்த்தா வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. எதிர்த்தாப்புல பார்த்தா ராஜாங்கத்தோட கார் வந்துகிட்டு இருக்கு. எதிர்த்தாப்புல அமைச்சர் வண்டி வருதுன்னு தெரியாம இந்த 4 தடிமாடுகளும் கார் மேல வந்து விழுந்துறாங்க. இங்க ராஜாங்கம் வந்துட்டு என்னடா இது எரும மாடு மாதிரி இருக்கானுங்க, கார் மேல வந்து மோதிட்டு இருக்கானுங்க, இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கார்ல இருந்து இறங்குறாரு. ராஜாங்கத்துக்கு கூட பார்த்தா 2 கான்ஸ்டபிளும் பாதுகாப்புக்காக இறங்கி நிக்கிறாங்க. இங்க ராஜாங்கம் வந்துட்டு கீழே இறங்கி வந்து யாருப்பா நீங்க இப்படி வந்து கார்ல மோதிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் பார்த்தா பின்னாடியே தமிழ் செல்வியும் வசந்தியும் ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. இங்க திருட்டு பயலுக கையில பணம் பை வச்சிருக்கானுங்க. இங்க ராஜாங்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூடவே 2 கான்ஸ்டபிளும் சேர்ந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாருடா நீங்க, கையில என்ன வச்சிருக்கீங்க, உங்க பின்னாடி இவ்வளவு கூட்டம் ஓடி வந்துகிட்டு இருக்கு, நீங்க முழிக்கிற மொழியே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா வசந்தியும் தமிழும் ஓடி வந்து ஐயா ஐயா இவனுங்களை விட்டுறாதீங்க, எங்க கிட்ட இருந்து பணத்தை புடுங்கிட்டு வந்துட்டாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கேட்கவும் இங்க தமிழ் வந்துட்டு ஆமா சார், நாங்க பணம் கொண்டுட்டு போய்கிட்டு இருந்தோம், எங்க கிட்ட வந்து பேச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்து எங்க கையில இருந்த பணத்தை புடுங்கிட்டு ஓடி வந்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கண்கலங்கி பேசவும் இங்க ராஜாங்கம் வந்துட்டு அந்த திருட்டு பையில பிடிச்சி ஓங்கி ஒரு அறை விடுறாரு. ராஜாங்கம் அடிச்சதும் அந்த திருடனும் பதிலுக்கு ராஜாங்கத்தோட சட்டையை பிடிச்சி என்னையவா அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அவன் சட்டையை பிடிச்சிடுறான். ஆனா ராஜாங்கம் அமைச்சருங்கிறது அவனுக்கு தெரியல. இங்க கார்ல பார்த்தா சேது உட்கார்ந்துருக்காரு. ராஜாங்கத்தோட சட்டையை பிடிக்கிறத பார்த்ததுமே சேது வேகமா வண்டியில இருந்து இறங்கி வந்து அந்த திருட்டு பையில பிடிச்சி அட்டின்னு அடிச்சு தொம்சம் பண்ணிடுறாரு. சார் சார் விட்டுருங்க சார் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கான்ஸ்டபிள் வந்துட்டு சேதுவை தடுக்கவும் அப்பா சட்டையில கைய வைக்கிறான், இவனை சும்மா விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது போட்டு அடிக்கவும் அப்பந்தான் பார்த்தா வசந்தி சொல்றாங்க நல்லா போடுங்க தம்பி, எங்க கையில இருந்த பணத்தை அப்படி இப்படின்னு பேசி புடுங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க கான்ஸ்டபிள் வந்துட்டு சார் சார் விட்டுருங்க சார், நான் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டேன், சார் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் சொல்லவும் அப்பந்தான் பார்த்தா கரெக்டா ஜீப்பும் வருது. அடுத்து பார்த்தா திருட்டு பசங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டும் போயிடுறாங்க. இங்க அந்த பணத்தை கான்ஸ்டபிள் வசந்தி கிட்ட கொடுக்கறாரு. உடனே வசந்தி வந்துட்டு கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப நன்றி ஐயா, தெய்வமா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் இங்க வசந்தியும் தமிழையும் ராஜாங்கம் பாக்குறாரு. சேது பார்த்தா தமிழை பாக்குறாரு. இங்க தமிழும் பார்த்தா சேதுவை பாக்குறாங்க, ராஜாங்கத்தையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு வசந்தியும் தமிழும் பார்த்தா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. வாமா நேரமாச்சு, காலேஜில் போய் பீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. தமிழ் சொல்றத கேட்டுட்டு ராஜாங்கம் வந்துட்டு சரி சரி சேது கார்ல ஏறு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பார்த்தா கார்ல ஏறிறாரு. ஆனா ராஜாங்கத்துக்கு பார்த்தா தமிழ் செல்வி மேல ஒரு பெரிய பரிவு வருது. வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு இந்த திருட்டு பயல்களை துரத்திட்டு இந்த பிள்ளை இப்படி ஓடி வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் தமிழை நினைச்சு ஒரு பக்கம் வருத்தப்படுறாரு. இங்க சேதுவும் பார்த்தா தமிழ் இவ்வளவு தூரம் ஓடி வந்ததை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நீ மட்டும் பொய் சொல்லாம இருந்திருந்தேனா உன்னை தங்க தட்டுல வச்சு தாங்கி இருப்பேன், இப்படி பொய் சொல்லிட்டியேடி அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா மனசுக்குள்ள தமிழை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீ மட்டும் ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட வந்து என்ன மன்னிச்சிருங்க, நம்ம மறுபடியும் சேர்ந்து வாழலாம், என்னை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்க மட்டும் செய், உன்னை நான் இப்பவே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுக்குள்ள தமிழை நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க தமிழ் பார்த்தா ஒரு தடவையாவது என்னைய பார்த்து நான் அந்த மாதிரி பேசுனது தப்பு தான், என்னைய மன்னிச்சிருன்னு இவருக்கு கேட்க தோணுதான்னு பாரு, இப்படிப்பட்ட மனுஷன் கூடலாம் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழும் பார்த்தா
மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க.